அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம ஜுடிட்டரி ஆர்டிகல்ஸ், அதாவது சட்டம் சார்ந்த ஆர்டிக்கல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான்ப்பா இதில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 60 சட்டங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம்ப்பா. ஏற்கனவே உங்களுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் 1 to 100 வரைக்கும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது சட்டம் சார்ந்த ஆர்டிக்கல் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிப்படை உரிமைகள் மறுக்கும்போது உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக அதற்கான தீர்வு நம்ம எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32. நெக்ஸ்ட் பாருங்கள், நிர்வாகத்தில் இருந்து நீதித்துறை தனியாக பிரித்த சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா 50. நெக்ஸ்ட்டு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 76. மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் பற்றிய சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 165. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா 76பா. மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 165. இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 124 147 வரைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, உச்சநீதிமன்ற அமைப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 124. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியம் சலுகைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 125. பொறுப்பு தலைமை நீதிபதி நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 126. தற்காலிக நீதிபதிகள் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 127. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வது பற்றிய பிரிவு 128. உச்சநீதிமன்றம் ஒரு பதிவு நீதிமன்றமாக இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு 129. உச்சநீதிமன்றத்தின் இருக்கை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 130. உச்சநீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு 131. சில வழக்குகளில் உயர்நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடுகளில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு சட்டப்பிரிவு 132. சிவில் வழக்குகள் தொடர்பாக உயர்நீதிமன்றங்களின் மேல்முறையீடுகளில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு சட்டப்பிரிவு 133. குற்றவியல் நடவடிக்கைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றங்களின் மேல்முறையீடுகளில் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு 134. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான சான்றிதழ் வழங்குதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 134A. கூட்டாட்சி நீதிமன்றத்தின் அதிகார வரம்பையும் அதிகாரத்தையும் உச்சநீதிமன்றமும் பெற்றிருக்கும் என்று கூறும் சட்டப்பிரிவு 135. மேல்முறையீடு செய்ய உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படும் சிறப்பு அனுமதி 136. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளை மறு ஆய்வு செய்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 137. உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பை விரிவுபடுத்துதல் பற்றிய சட்டப்பிரிவு 138. சில நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கான அதிகாரங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த ஒப்புதல் 139. உச்சநீதிமன்றத்தின் துணை அதிகாரங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 140. உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டம் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என கூறும் சட்டப்பிரிவு 141. உச்சநீதிமன்றத்தால் போடப்பட்ட ஆணைகள் மற்றும் உத்தரவுகளை செயல்படுத்துவது பற்றி கூறும் சட்டப்பிரிவு 142. உச்சநீதிமன்றத்தை கலந்தோசிக்க குடியரசுத் தலைவர் அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 143. உச்சநீதிமன்றத்திற்கு ஆதரவாக சிவில் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் செயல்படுத்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 144. நீதிமன்ற விதிமுறைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 145. உச்சநீதிமன்றத்தின் அலுவலர்கள் பணியாளர்கள் செலவினங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 146. விளக்கங்கள், அதாவது உச்சநீதிமன்றத்தின் விளக்கங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 147. மாநிலங்களுக்கான உயர்நீதிமன்றங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 214. உயர்நீதிமன்றங்கள் பதிவு நீதிமன்றங்களாக இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு 215.
உயர்நீதிமன்றங்களின் அமைப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு 216. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவிக்கான நிபந்தனைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 217. உச்ச நீதிமன்றம் தொடர்பான சில விதிகளை உயர்நீதிமன்றத்திற்கு பயன்படுத்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 218. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உறுதிமொழி ஏற்பு மற்றும் பதவி பிரமாணம் பற்றிய பிரிவு சட்டப்பிரிவு 219. நிரந்தர நீதிபதியாக ஆன பின்னர் வழக்குரைஞர் தொழில் நடத்த கட்டுப்பாடு சட்டப்பிரிவு 220. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியங்கள் முதலியன பற்றி கூறும் சட்டப்பிரிவு 221. ஒரு நீதிபதியை ஒரு உயர்நீதிமன்றத்தில் இருந்து மற்றொரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 222. பொறுப்பு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 223. கூடுதல் மற்றும் பொறுப்பு நீதிபதிகளை நியமித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 224. உயர்நீதிமன்றங்களின் அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 224A. தற்போதுள்ள உயர்நீதிமன்றங்களின் அதிகார வரம்புகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 225. உயர்நீதிமன்றங்கள் நீதி பேராணைகள் பிறப்பிப்பதற்கு அதிகாரம் உள்ளன அப்படின்னு கூறும் சட்டப்பிரிவு 226. உயர்நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் கண்காணிக்கும் அதிகாரம் உள்ளது என கூறும் சட்டப்பிரிவு 227. வழக்குகள் சிலவற்றை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 228. உயர்நீதிமன்றங்களின் அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் செலவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 229. ஒரு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை யூனியன் பிரதேசங்களையும் கவனிக்க நீட்டிப்பது சட்டப்பிரிவு 230. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 231. மாவட்ட நீதிபதிகள் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 233. மாவட்ட நீதிபதிகளின் நியமனமும் அவர்கள் வழங்கும் தீர்ப்பையும் இன்ன பிறவும் செல்லுபடியாகும் என கூறும் சட்டப்பிரிவு 233A. மாவட்ட நீதிபதிகள் அல்லாத மற்ற நபர்களை நீதித்துறை பணிக்கு அமர்த்துதல் 234. கீழமை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 235. பொருள் விளக்கம் கூறும் சட்டப்பிரிவு 236. கீழமை நீதிமன்றங்களின் வகையங்கள் சில வகுப்பு அல்லது வகுப்புகளை சார்ந்த நடுவர்களுக்கு பொருந்துதல் 237. யூனியன் பிரதேசங்களுக்கான உயர் நீதிமன்றங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு 241. இதோட நமக்கு நீதி சார்ந்த சட்டப்பிரிவுகள் நமக்கு முடியுதுப்பா. மொத்தம் 56 இருக்கு. இதில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், வட்டார நீதிமன்றம் எல்லாமே இதில் உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆயிரும். இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தாலே இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக உங்களுக்கு மனசில் நிற்கும்ப்பா. இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு புக் எடுத்து படிச்சிருங்க. இன்னொரு பால்ட்டியில் இன்னொரு ஆர்டிக்கல் வீடியோ சம்மந்தமாக சந்திக்கலாம். தேங்க்யூ.